வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? இப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 32வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஏப்ரல் 16 நைட் 7:30 அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க டெலிகிராமுக்குள்ள போயிட்டு சர்ச்ல கிரிக்கால்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு, அவங்க பிரைம் பண்றோம் அப்படின்னு நிறைய யூசர்ஸை ஏமாத்திருக்காங்க. நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் டீம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்க் யூஸ் பண்ணி நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷார்டஸ்ட் பவுண்டரி, ஸோ பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு, அந்த ஒரு மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இருக்க போகுது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நெயில் பைட்டிங் மேட்சா தான் அமைய போகுது. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169, ஹை டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 266 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த லோவஸ்ட் டோட்டல் டெல்லி கேபிட்டல்ஸ் 83 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓவராலா 90 மேட்சஸ் IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 43 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 46 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. என்னதான் ஓவரால் ஹிஸ்டரி சேசிங்க்கு அதிகமா வின்னிங்கா இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல லாஸ்ட் இயர் எடுத்துக்கலாம், 2024 IPL மேட்சஸ்ல ஓவராலா 5 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 5 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சீசன்லயும் மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல பிளே பண்ணாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் க்ளோஸ் மேட்சா இருந்தாலும் ஸோ பினிஷிங்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டை நிறைய பறி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் இங்க ஃபர்ஸ்ட் பேட்டர் சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கான வின்னிங் ரேஷியோ 70% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால் 29 மேட்சஸ், அதுல டெல்லி கேபிட்டல் 14 மேட்சும், ராஜஸ்தான் ராயல்ஸ் 15 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எக்ஸ்ட்ரா நிறைய விதமான அட்வான்டேஜஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் இருக்கு. ஹோம் வின்னிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டரையும் வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் தென் குவாலிட்டி பவுலிங் லைன் அப்பும் வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு 70% வின்னிங் ப்ரெடிக்ஷன், அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வெறும் 30% தான் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உடனே பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரக்டா இந்த 2 winners in 4 member கான்டெஸ்ட்டுக்கு வந்துருங்க. அதாவது ஓவராலா 4 மெம்பர்ஸ் தான், 4 யூசர்ஸ் தான் அந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய 2 யூசருக்குமே பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 560 ரூபாய் கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க, பிரைஸ் அமௌண்ட் 2000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கு 1000 அண்ட் தென் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கு 1000. ஸோ இந்த கான்டெஸ்ட்ல நீங்க ரெகுலரா பிளே பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 95% உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. யூசர்ஸ் லாஸ் ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கான்டெஸ்ட் ஒன்லி அவைலபிள் இன் பூம் 11 ஆப். அண்ட் தென் இந்த கான்டெஸ்ட் நீங்க ரெகுலரா பிளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. எப்படியா இருந்தாலும் நம்ம டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரலாம் கூட செகண்ட் பிளேஸ்ல வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. அண்ட் தென் எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி இந்த IPL எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு. நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன், ரொம்பவே சூப்பரா ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும்
ஜாக் ஃப்ரேசர் மெக்குக் அண்ட் தென் அபிஷேக் போரல் ரெண்டு பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல கருண் நாயர் அண்ட் தென் KL ராகுல், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசிட்டோஷ் சர்மா, விப்ரஜி நிகாம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், மோஹித் சர்மா. இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிளான பிளேயிங் 12. இப்போ இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது கருண் நாயர். ஸோ கருண் நாயரும் மோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர் மிச்சல் ஸ்டார்க் 1 அண்ட் தென் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல 2 பவுலரோட வர போறாங்க. முகேஷ் குமார் 2, மோஹித் சர்மா 3. ஸோ ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். ஸ்பின்னர்ஸ்ல குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் விப்ரஜித் நிகாம் 5 அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல அக்சர் பட்டேல் 6. ஓவராலா 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அண்ட் தென் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர் அவங்களோட கோட்டா 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. குல்தீப் யாதவும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அண்ட் தென் முகேஷ் குமார் ஒரு 3 ஓவர் அண்ட் தென் மோஹித் சர்மா ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல விப்ரஜி நிகாம் 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிகாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா அக்சர் பட்டேல் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இல்ல அக்சர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா நிகாம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா SSV ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் ராஜஸ்தான் ராயல்ஸும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், குமார் கார்த்திகேயா, வனிது ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் குமார் கார்த்திகேயா இவரும் அண்ட் தென் சந்தீப் சர்மா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, ஸோ விக்கெட்டே விடல, ஒரு 4 விக்கெட் தான் விட்டு பேட்டிங் ஆடி இருக்காங்க அப்படின்னா குமார் கார்த்திகேயா இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணுவாரு. இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, ஒரு குயிக்கா ஒரு 5-6 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல சுபம் டூபேவை கூட இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலிங் யூனிட் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பவுலிங் யூனிட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 2, சந்தீப் சர்மா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். ஸ்பின்னர்ல ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல தீக்ஷனா அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னர்ல வனிது ஹசரங்கா அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் குமார் கார்த்திகேயா. ஓவராலா இவங்களும் 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் 3 ஸ்பின்னர்ஸோட வர போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரோட கோட்டா 4 ஓவர், தீக்ஷனா 4 ஓவர் அண்ட் தென் வனிது ஹசரங்கா 4 ஓவர். இவங்களே 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல துஷார்ட் இருந்து ஒரு 3 ஓவரும் சந்தீப் சர்மாட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க 2 ஓவர் குமார் கார்த்திகேயா பவுல் பண்ணுவாரு. இல்ல இவர் வரல, சுபம் டூபே இம்பாக்ட் பிளேயர்ல வந்துட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல நிதிஷ் ராணா அவரு 1ல இருந்து ஒரு 2 ஓவர், நிதிஷ் ராணாவோ இல்ல ரியான் பராக்கோ யாரோ ஒருத்தர் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் தென் இப்போ டாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா யார் யாருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது கருண் நாயர் த மேன் இன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பேட்டிங் நாக் ஆடி இருந்தாரு. ஸோ கண்டிப்பா சின்ன ஷார்ட் பவுண்டரிஸ் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் கருண் நாயர் அண்ட் தென் செகண்ட் பிக் KL ராகுல். லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருந்தாலும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா 30+ ரன் ஒரு பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அக்சர் பட்டேல் ஸோ பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 20 ரன் அண்ட் தென் பவுலிங்ல ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது அசிட்டோஷ் சர்மா கண்டிப்பா இந்த வென்யூல எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ உள்ள வருவார், ஒரு 15ல இருந்து 16 ஓவருக்கு உள்ள வராரா. ஸோ குயிக்கா இவர் பேட்ல இருந்தும் ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 5th ஆப்ஷன் அசிட்டோஷ் சர்மா அண்ட் தென் 6th ஆப்ஷன் நிகாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. லெக் பிரேக் ஸ்பின்னர் நிறைய கூகுளிஸ் போறாரு. ஸோ இவர்கிட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா இவருமே செகண்ட் இன்னிங்ஸ்ல
ஒன்னுல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல நீங்க மிச்சல் ஸ்டார்க் அல்லது முகேஷ் குமார் இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. சேஃபா போகணும் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல நான் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க முகேஷ் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சேசிங்ல கண்டிப்பா சஞ்சு சாம்சன் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சேசிங்ல கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 25% அடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் இவரு லிட்டில் பிட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகி சஞ்சு சாம்சனோ இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இயர்லியா விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சேசிங்ல. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அண்ட் தென் 11th பிக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவுக்கு சாரி 10th பிக். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்க சொல்லிட்டேன். ஸோ 10th பிக்ல நிதிஷ் ராணா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 30ல இருந்து ஒரு 45 ரன். ஏன்னா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால நிதிஷ் ராணாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேசிங்ல கண்டிப்பா சிம்ரன் ஹெட்மயரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எஃபெக்டிவா இருப்பாரு. 11th ஆப்ஷன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் வனிது அசரங்கா தேவைப்படுவாரு 12. ஏன்னா பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15 ரன், பவுலிங்ல 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா மஸ்ட் பிக். ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் தீக்ஷனா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் இந்த வென்யூல விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் 14. அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல த்ரூ ஜூரல் அல்லது நீங்க சந்தீப் சர்மா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ் நீங்க பிளே பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயரை ஆஸ் எ பிளேயரா மட்டும் ஒன் ஆஃப் த டீம்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் பண்ண போறாங்க. ஸோ டாஸ் வின் ஆர்ஆர் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ்னா ரியான் பராக். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்ல எஃபெக்டிவா இருப்பாரு. இந்த வென்யூல இவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேட்ல 40+ நீங்க சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் ரியான் பராக். அண்ட் தென் செகண்ட் பிக் இந்த வென்யூல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் சஞ்சு சாம்சனையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா இனிஷியலி மிச்சல் ஸ்டார்க் கிட்ட சஞ்சு சாம்சன் அல்லது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2ல ஏதோ ஒரு பிரேக் த்ரோ இயர்லியா விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷன்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் சஞ்சு சாம்சனையும் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பிக் அண்ட் தென் தேர்ட் பிக் நிதிஷ் ராணா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா தேவைப்படுவாரு. அண்ட் தென் 4th பிக் த்ரூ ஜூரல். ஸோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்தும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 30+. ஸோ 4th த்ரூ ஜூரல் அல்லது சிம்ரன் ஹெட்மயர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ணும்போது வனிந்து அசரங்கா அவருமே எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 5th பிக் 5th ஆப்ஷன்ல வனிந்து அசரங்கா ஒரு எஃபெக்டிவா வச்சுக்கோங்க. அண்ட் தென் 6th துஷார் தேஷ்பாண்டே அவருமே டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவரை லோ பர்சன்டேஜ்ல வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது அண்ட் தென் 7th பிக்ல நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த வென்யூல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போறதான சான்ஸ் இருக்கு. தேவையில்ல, ஆனா இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஒன்னு அவர் ஓவர்ல எக்ஸ்பென்சிவா போயிடும். 4 ஓவர் போல் பண்றாரா ஒரு 40 to 45 ரன் போய் விக்கெட்டே கிடைக்காம இருக்கும். இல்ல விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் தீக்ஷனாவையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ஒரு 5 டீம்ல தீக்ஷனாவையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 7 பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குமார் கார்த்திகேயை ஒரு 8th ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இவர் பேட்டிங் உள்ள வந்து ஒரு 10 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா குமார் கார்த்திகேயை இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ இந்த 8 பிளேயர்ஸுக்கு ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ சேஸ் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கும் போது இந்த பர்டிகுலர் மேட்ச் சேசிங்ல கண்டிப்பா ஜேக் ஃப்ரேசர் மெக்கோக் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. சோ 9th பிக்ல ஜேக் ஃப்ரேசர் மெக்கோக் அண்ட் தென் 10th அபிஷேக் போரல், 11th கருண் நாயர் அண்ட் தென் கருண் நாயர்
டி ஸ்டப்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 12th ஆப்ஷன் கேஎல் ராகுல். இந்த பிளேயர்ஸுக்கு பேட்டிங்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பா டெத்ல போல் பண்றதுனால 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 13th ஆப்ஷன் மிச்சல் ஸ்டார்க். அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல மோஹித் சர்மா டெத்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. இவர் 1 or 2 விக்கெட்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் 15th ஆப்ஷன் நீங்க 14thலயே மோஹித் சர்மா அண்ட் தென் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 15th ஆப்ஷன் அக்சர் பட்டேல். ஏன்னா டூயல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்கு. அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல அபிஷேக் போரலையும் டி ஸ்டப்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கருண் நாயரையும் டி ஸ்டப்ஸையும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இங்க அபிஷேக் போரலையும் அசிட்டோஸ் சர்மாவையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 15 பிளேயர்ஸையும் டெல்லி கேபிட்டல் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கேஎல் ராகுல் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. டெல்லி கேபிட்டல் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் அக்சர் பட்டேலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜாக் பிரசூர் மெக்கூருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆர்ஆர்ல இருந்து சஞ்சு சாம்சனை போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ் ராணாவுக்கு போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ரியான் பராக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். வனிந்து ஓசராங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருப்பாரு. ஜோப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ கேப்டனாவோ இல்லை வைஸ் கேப்டனாவோ நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.